தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேற்கு திசையில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பொழியக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட பாசன தேவைக்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் மதுரை மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்று பகுதியில் தண்ணீரின் இரு கரைகளை உரசியவாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மதுரை யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டிய சர்வீஸ் சாலைகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் வைகை கரை சாலை முதல் தத்தநேரி செல்லும் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றத்தால் கோரிப்பாளையம் முதல் சிம்மக்கல் வரை பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வரதட்சணை மோசடி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தத்திற்கும் அவரது தந்தைக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவை சாவடிப்புதூரைச் சேர்ந்த ஞான சௌந்தரிக்கும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தத்திற்கும் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 1.5 ஏக்கர் நிலம், 60 சவரன் தங்க நகைகள், 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் சீதனமாக வழங்கப்பட்டன. இந்நிலையில் திருமணமாகி சில மாதங்களில் ஞான சௌந்தரி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் சீதன பொருட்களை ஒப்படைக்க கோரி சௌந்தரியின் பெற்றோர் தாக்கல் செய்த மனு கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பல வாய்தாக்களில் ஏபி முருகானந்தம் மற்றும் அவரது தந்தை ஆஜராகாததால் வரும் 27ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி ரகுமான் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதால் மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடன்கிடி பகுதியில் இருக்கும் தனியார் பள்ளியிலிருந்து மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கு உடற்கல்வி ஆசிரியர் போன்சிங் மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் தனியார் விடுதியில் அறை எடுத்து மாணவிகளுடன் தங்கிய போன்சிங் மது குடிக்க கூறி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பொன்சிங்கை கோவை அருகே போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளியை மாணவிகளின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை உடனடியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் மற்றும் சுனில்குமார் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்திருந்தனர். வழக்கு இன்று பட்டியலிடப்படாததால் மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில் நியமிக்கப்பட்ட நபர் தகுதியில்லாத நபராக இருந்தால் மட்டுமே தலையிட முடியும், இல்லையென்றால் அரசின் கொள்கை முடிவில் எவ்வாறு தலையிட முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கவில்லை என்றால் வானம் இடிந்து விழுந்து விடாது என்று கூறிய நீதிபதி அனைத்திற்கும் அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மின் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெரிய உபலாபுரம் ஊராட்சியில் மின் உற்பத்தி, இரும்பு உருக்காலை செய்யும் தொழிற்சாலை, மரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு ஏற்கனவே இரும்பு உருக்காலையில் நிலம் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட வரி ஏய்ப்பு நடைபெறுவதாக
வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதைத் தொடர்ந்து 8 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனியார் மின் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னையில் நகைக்கடையில் பணிக்கு சேர்ந்த பெண் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிக்கொண்டு தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ஜெயின் என்பவரின் நகைக்கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி ரேவதி என்ற பெண்மணியை பணிக்கு சேர்த்தார். கடந்த 3ஆம் தேதி முதல் அவர் பணிக்கு வராததால் சந்தேகமடைந்த சுரேஷ் நகைகளை சோதனை செய்து பார்த்தார். அப்போது சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை போலியாக தயார் செய்து வைத்து நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. மேலும் பணிக்கு சேர்ந்த போது ரேவதி கொடுத்த அனைத்து ஆவணங்களும் போலியானவை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிக்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழல் அனுமதி அளித்துள்ளது. தருமபுரியில் சிப்காட் அமைய வேண்டும் என மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சட்டப்பேரவையில் அதற்கான அறிவிப்பு வெளியானது. இதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் அதகப்பாடி, தடங்கம், பாலஜங்கமன்ஹள்ளி, அதியமான் கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 1724 ஏக்கர் பரப்பளவில் நில எடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு சிப்காட் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிக்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு 3 விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 20 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டிருந்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட 3 விமானங்கள் மூலம் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வந்த பயணிகளை சோதித்தனர். அதில் 8 பெண்கள் உட்பட 25 பேர் சுமார் 20 கிலோ தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள், தங்க பசைகள் மற்றும் தங்க செயின்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதால் மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடன்கிடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியிலிருந்து மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளார். இதையடுத்து அன்று மாலை தூத்துக்குடி தனியார் விடுதியில் அறை எடுத்து மாணவிகளுடன் ஆசிரியர் தங்கியிருக்கிறார். மேலும் 5 மாணவிகளை மது குடிக்க கூறி பாலியல் அத்துமீறல்களில் ஆசிரியர் பொன்சிங் ஈடுபட்டதாக பெற்றோர்களிடம் மாணவிகள் கூறியிருக்கின்றனர். இதனால் ஆத்திரமுற்ற பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டம் நடத்திய பெற்றோர்களையும் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே தண்ணீர் வாளையில் மூழ்கி 3 வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜாக்கமங்கலம் தெக்குறிச்சி அம்பேத்கர் காலனியில் தவசி தனது மனைவி கண்ணாத்தாள் மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் தவசியின் தங்கையை பார்ப்பதற்காக கண்ணாத்தாள் தனது 2வது மகளுடன் கோவை சென்றிருந்தார். அப்போது கணவர் தவசி மற்றும் மூத்த மகள் நிரஞ்சனா ஆகியோர் வீட்டில் இருந்தனர். இந்நிலையில் வீட்டில் இருந்து திடீரென்று நிரஞ்சனாவை காணவில்லை. அப்போது குளியலறையில் தண்ணீர் நிரம்பிய ஒரு பக்கெட்டில் நிரஞ்சனா தலை குப்புற கிடந்தார். உடனே குழந்தையை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அந்த குழந்தை நிரஞ்சனாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து ராஜாக்கமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கொடுங்கையூர் பகுதியில் கஞ்சா மற்றும் விலை உயர்ந்த கஞ்சா ஆயில் பயன்படுத்தப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர்.
அப்போது அவர்களிடம் சுமார் 4 கிலோ கஞ்சா மற்றும் 100 மில்லி கஞ்சா ஆயில் உள்ளிட்டவை இருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது தினேஷ் பாபு, சாய் சரண் மற்றும் தனுஷ் ஆகியோரையும் கைது செய்தனர். மேலும் ராஜேஷ், ஷாம், பிரசன்னா ஆகியோரையும் அடுத்தடுத்து கைது செய்தனர். இவர்களிடமிருந்து மொத்தம் 21 கிலோ கஞ்சா மற்றும் 100 மில்லி கஞ்சா ஆயில் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.